Hello everyone. Welcome to your own channel. Let's grow together. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கற்றுக்க போகிறோம் சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ பட் சில நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸ்டாக் மார்க்கெட்னா ஆக்சுவலி என்ன? இது உண்மையான கேம்பிளிங்கா? ஒன்று காசு போட்டால் அந்த காசு திரும்பி வராதா? அந்த மாதிரி நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து கட்டுங்களா. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் வீட்டில் கூட நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதை பற்றி மட்டும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். நம்ம கூடவே இருங்க சரிங்களா. ஸ்டாக் மார்க்கெட்னா ஆக்சுவலி என்னென்னா ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் நம்ம வாங்குகிறோம். சப்போஸ் பண்ணுங்கள், ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஓகேங்களா, ஒரு துணி கடை ஒருத்தர் வச்சுருக்காங்க. அந்த துணி கடை பார்த்தீங்கன்னா அந்த கடையோட வேல்யூ 10 ரூபா சரிங்களா. அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவனுக்கு ஒரு 5 ரூபா தேவைப்படுது சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பேருக்கு ஓகேங்களா, ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 ரூபா வேல்யூவில் அவங்க இந்த துணி கடை வச்சுருக்காங்களே அதில் ஓனர்ஷிப் தராங்க ஓகேங்களா. அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த 5 பேருமே இருக்காங்களே ஒரு ஷேர் பை பண்ணியிருக்காங்க. கம்பெனி அந்த துணி கடையோட ஷேர் பார்த்திங்கன்னா 1 ரூபா ஒரு ஷேர் பை பண்ணியிருக்காங்க. அந்த துணிக்கடை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த துணிக்கடை எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ ப்ராஃபிட் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வரப்போகுது. சேம் லைக் தட் நம்ம பெருசாக கம்பெனி இருக்கோங்களா, லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி, ஹெச்யூஎல், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். அந்த கம்பெனிஸில் ஒரு சின்ன ஸ்டேக் நம்ம பை பண்ணுறோம். சப்போஸ் பண்ணுங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு 1 lakh ஷேர்ஸ் இருக்குது கரெக்டுங்களா. 1 lakh ஷேர் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ஷேர் பை பண்ணால் அந்த கம்பெனி எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட். அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுதோ அதை அப்படியே 1 lakhல டிவைட் பண்ணி எவ்வளோ இன்கம் வருதோ அந்த இன்கம் நம்மளுக்கு வரும். திஸ் இஸ் த ஸ்மால் ஃபண்டா இன் த மார்க்கெட். சரி, இது நல்ல விஷயம் தானே. அப்போ எதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அந்த சைடே போகக்கூடாது, அதனால் போனால் காசு போயிடும். இது எதுக்குன்னா நிறையா பேர் இன்றைக்கி காசு போட்டால் நாளைக்கு டபுள் ஆகணும், அந்த நிறைய பேர் க்ரீடாக இருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் க்ரீடாக இருந்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பிளேஸில் போனாலும் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆக மாட்டீங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வாரன் பஃபெட் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காட் ஃபாதர் ஆஃப் இன்வெஸ்டிங். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ டிவைஸ் which is transferring the money from the impatient peoples to patient peoples. யார்கிட்ட பேஷண்ட் இருக்கோ அவங்க என்ன, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு டிவைஸ் மாதிரி. என்ன பண்ணுறாங்கன்னா யார்கிட்ட பேஷண்ட் இல்லையோ அவங்ககிட்ட காசு எடுத்துகிட்டு யார்கிட்ட பேஷண்ட் இருக்கோ அவங்ககிட்ட காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இது மட்டும் கற்றுக்கோங்க, ரொம்ப பெரிய வார்த்தை இது கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க. ஓகே சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் நான் எதுக்கு இது போட்டிருக்காங்க அது மாதிரி தெரியும்னா, சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி ஒரு துணி கடை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. சப்போஸ் பண்ணுங்கள், இப்போது ஏபிசிடி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நிறையா ஃபினான்ஸ் தேவைப்படும். நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபினான்ஸ் தேவைப்படும். ஃபினான்ஸ் தேவைப்படும் போது என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட கேட்போம். சப்போஸ் பண்ணுங்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக காசு தேவைப்படும் சரிங்களா. அதிகமாக காசு தேவைப்படும் போது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட வேறு என்ன ஆப்ஷன் இருக்கும்? நம்ம பேங்க் விசிட் பண்ணி கண்டிப்பாக பிஸ்னஸ் லோன்ஸ் எடுக்கலாமா? பட் பேங்க்கில் நம்ம லோன் எடுத்தால் மந்த்லி நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ண மாதிரி வரும். இப்போ சப்போஸ் பண்ணுங்கள் நம்ம பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட வி ஹாவ் டு பே த இன்ட்ரெஸ்ட் டு த பேங்க், கரெக்ட். இந்த ரேட்டில் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட், எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதில் மெஜாரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்கிட்ட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. சரி, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? நம்ம பிஸ்னஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் நம்ம அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கூட பேமெண்ட் பண்ண வேணாம். த நெக்ஸ்ட் இஸ் கம்மிங் ஹியர் இஸ் யூ ஹாவ் டு லிஸ்ட் யுவர் ஷேர் இன் டு த மார்க்கெட். அதுக்கு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம செபிக்கிட்ட விசிட் பண்ணோம். செபிக்கிட்ட விசிட் பண்ணிட்டு நம்ம பிஸ்னஸ் மாடல் காட்டணும். அதுக்கப்புறம் நம்ம வாட் ஆர் த ஹிஸ்ட்ரி, நம்ம இது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எஜுகேஷன், நம்ம திரும்பி என்ன பண்ண போகிறோம், பிஸ்னஸ் மாடல்ஸ் காட்டணும், ஃப்யூச்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம். செபி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக முடியாது. ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க செபி. அந்த க்ரைட்டீரியா எல்லாமே பாஸ் ஆகி தான் இன்கேஸ் செபி சொல்கிறாங்க
you are okay with that, we can provide you the approval to release the share into the market. நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், அப்ரூவ் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த ஷேர்ஸ் மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகும்ல அதுக்கு பேர் என்னென்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஓகே, ஸோ அந்த ஷேர்ஸ் நம்ம எப்படி பை பண்ணுவோன்னா we have to open an account in demat account. ஸோ அது எப்படின்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்னா ஒரு ப்ரோக்கர் இருப்பான், நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த கம்பெனிக்கிட்ட போய் ஷேர்ஸ் வாங்க முடியாது. ஸோ ஒரு சில ப்ரோக்கர் இருப்பாங்க, லைக் ஜெரோதா, ஐசிஐசிஐ டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி, ஏஞ்சல் புரோக்கிங், ஷேர் கான், 5 பைசா, அப் ஸ்டாக்ஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக தான் we have to apply for the share. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட் we have to give the request to the broker. ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா என்எஸ்சி, பிஎஸ்சி, இப்போ ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்கிறேன். என்னென்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா இந்தியாவோட மேஜாரிட்டி கம்பெனிஸ் அங்கே தான் லிஸ்ட் ஆகும். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஸ்டார்டட் பை 1985. 1985லேருந்து என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் இருக்கும் அது எல்லா கம்பெனிஸுமே இதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 போர்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, 2 எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் தேர். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஆர்டர் போடும்போது அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கிட்டே வரும். சப்போஸ் இப்போ நம்ம என்இசியில் பை பண்ணோன்னா என்இசியில் ஒரு பையிங் ரிக்வெஸ்ட் கொடுப்போம். அந்த பையிங் ரிக்வெஸ்ட் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், அந்த என்ன ஆகும்னா நம்ம ஒரு செல்லர் இருப்பாங்கல்ல, அப்போ அந்த செல்லர் பார்த்தீங்கன்னா அங்கே செல்லிங் கொடுத்துருப்பான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட ஒரு ஷேர் இருக்குன்னா என் ஷேர் எடுத்துகிட்டு அந்த பையர்கிட்ட கொடுத்துருவாங்க, அந்த பையர்கிட்ட காசு எடுத்துகிட்டு இந்த செல்லர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒர்க் ஃபார் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டீங்க, அப்போ ஷேர் ப்ரைஸ் எப்படி ரைஸ் ஆகுது அது மட்டும் கேட்பீங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் எப்படி ரைஸ் ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பால் வாங்குறீங்க. அப்போ நார்மல் டைமில் அந்த பாலோட ரேட் சேமாக தான் இருக்கும். சப்போஸ் பாருங்கள் அந்த பாலோட ரேட் 20 rupees. ஸோ 20 rupees இருக்கும்போது மைட் பி அந்த டைமில் டிமாண்ட் அதிகமாக இருக்காது. ஒரு நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்காது. ஸோ அந்த மில்க் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று வருது. ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் என்ன ஆகும்னா டிமாண்ட் அதிகமாகும், அந்த மில்கோட டிமாண்ட் அதிகமாகும். ஸோ நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, அந்த 20 rupees மில்கை சில பேர் 28, 29, 30 வரையும் கூட சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ரேட் வில் இன்க்ரீஸ் ஃபார் தட் ப்ராடக்ட். அதே மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா. ஸோ நார்மல் டைமில் அந்த கம்பெனி நார்மல் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த 10 ரூபா இருக்கும். அந்த கம்பெனி நிறையா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுது, நல்லா பிஸ்னஸ் பண்ணுது, இந்த கம்பெனி இஸ் டூயிங் குட் பிஸ்னஸ்னும். அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா டிமாண்ட் அதிகமாக ஆகும். ஏன்னா அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதிகமாக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஷேர் ப்ரைஸில் அந்த ஷேர் ஹோல்டர் இருப்பாங்களே அவங்களுக்கு நல்லா இன்கம் வரும். ஸோ என்ன ஆகும்னா அந்த டைமில் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்தால் அந்த ஷேர்ஸ் அவ்வளோதான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அந்த ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேம் அதே மாதிரி இன்கேஸ் கம்பெனி லாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அப்போது அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் தட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷு பியரிஷு அது சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னது இது? ஸோ புல்லுனா ஒன்றும் இல்லை, இந்த மார்க்கெட் மேலே போகும்போது whenever market is going up, ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சொல்லுவாங்க, புல் மார்க்கெட் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா எப்போவுமே ஒரு மாடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு அடிக்கும் போது மேலே தான் தூக்கி அடிக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் புல் மார்க்கெட். அதுக்கப்புறம் ஒரு கரடி எப்போவுமே அட்டாக் பண்ணும்போது நம்ம மேலேருந்து கீழே தான் அட்டாக் பண்ணோம். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பியரிஷ். சேம் லைக் தட் மார்க்கெட் கீழே போகும்போது அதை பியரிஷ் சொல்லுவாங்க, மார்க்கெட் மேலே போகும்போது அது புல்லிஷ் சொல்லுவாங்க. ஹோப் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் யூ ஹேவ் லேர்ன் டுடே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விப்பீங்க, ஸோ சார் நம்ம எந்த மாதிரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த கம்பெனி நேம் ஒன்றுமே தெரியாது, நம்ம என்ன பண்ணலான்னு கேட்பீங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சில கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியாவோட பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி, ஹெச்யூஎல், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மாருதி சுசுகி, எஸ்பிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இந்த மாதிரி இமென்ஸ் கம்பெனிஸ் இருக்குது.
சரிங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக பிங்கோ சிப்ஸ் சாப்பிடுவீங்க. அந்த பிங்கோ சிப்ஸ் எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்? ஐடிசியோட ப்ராடக்ட். நீங்கள் ஆசீர்வாத் ஆட்டா இருக்குங்களே மாவு சாப்பிடுவீங்க, அப்போ அந்த எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்? ஐடிசி தான். இன்கேஸ் நீங்கள் ஹமாம் சோப் யூஸ் பண்ணுவீங்க, எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்? ஹெச்யூஎல். ஸோ அதே மாதிரி இமென்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோம்? சப்போஸ் பண்ணுங்கள் கோல்கேட் கம்பெனி பிடிச்சிருக்கோன்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் ஃபெவிகால் ஃபெவிக்விக் அந்த மாதிரி எப்போவுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிடிலைட் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெவிகால் ஃபெவிக்விக் அண்ட் டாக்டர் ஃபிக்ஸிட், எம்சில் இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டேப் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தெரியுமா? திஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ் பிலாங்ஸ் டு பிடிலைட் இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனியோட ஷேரு என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1300 ரூபீஸில் இருக்கும். இப்போ இந்த கம்பெனியோட ஷேர் பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ். ஸோ இந்த கம்பெனியோட காம்படிட்டர் மார்க்கெட்டில் யாருமே கிடையாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் மோனோபாலி பிஸ்னஸ். தேர் இஸ் நோ competitor for these products into the market. இப்போ ஐடிசி ஒரு கம்பெனி இருக்கவங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஐடிசியோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் பாருங்களேன். சன்ஃபீஸ்ட், ஆஷீர்வாத், பிங்கோ, yippee, all the things are very much popular. You can see Vivail, Engage, Deo Spray you have been using, right? So Bounce chocolates, each and every segments are too much popular, okay? And that is why these companies are called as biggest market cap company. ஸோ ஐடிசி கம்பெனியோட ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களா, எப்போவுமே இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணுவீங்களா? இன்கேஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் லீவ் இட். இன்கேஸ் யூ திங்க் தட் நோ நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம், டெய்லி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க மார்னிங், அது எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்? அது நீங்கள் பாருங்கள், அந்த கம்பெனி நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்கன்னா பண்ண மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அதை டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னா அந்த கம்பெனியோட ரெவன்யூ எப்படி கீழே போகும்? ஹேவ் யூ காட் தட்? ஸோ நம்ம குப்பையில் காசு போடக்கூடாது. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ₹1 போட்டால் நாளைக்கு ₹2 ஆகிடும், இன்றைக்கி ₹100 போட்டால் நாளைக்கு 200 ஆகிடும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி கம்பெனிஸில் போடாதீங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ, லைக் பாட்டா இந்தியா, நீங்கள் பாட்டா ஷோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பாட்டா இந்தியாவில் போடலாம். நீங்கள் ரிலாக்ஸோ ஷோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரிலாக்ஸோவில் போடலாம். உங்கள் வீட்டை ஏஷியன் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் போடலாம். இந்த பட்ஜெட் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பட்ஜெட் பெயிண்டில் போடலாம். உங்களுக்கு டிசிஎஸ் கம்பெனி பிடிக்கும்னா டிசிஎஸ் கம்பெனியில் போடலாம். இன்ஃபோசிஸ் கம்பெனி பிடிக்கும்னா இன்ஃபோசிஸ் கம்பெனியில் போடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹேவ் யூ காட் தட்? ஸோ வி ஆர் ஜஸ்ட் கிவிங் ஒன் ஸ்மால் ரெக்வெஸ்ட் that just now we have started our small business. So on the business or model பார்த்தீங்கன்னா regarding the earphone sales as well as the recharge business நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நம்ம ரீசார்ஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் யூ வாண்ட் மீன்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ சப்போர்ட் டு அஸ் அண்ட் our mode or our our thinking or our role is going to become to teach most of us or most of the peoples about the மார்க்கெட்டில் எப்படி நடக்குது. யூ ஹாவ் டு பி அப்டேட்டட் வித் த மார்க்கெட். ஓகேங்களா? நம்ம நிறைய ஆன் பண்ணலாம், செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இது யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வை யூ கேன் கிவ் த சப்போர்ட் டு அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் அஸ் வெல். ஓகே, அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் பற்றி ஏதாச்சும் தெரியணும், இன்கேஸ் யூ வாண்ட் டு ஓப்பன் த டிமேட் அக்கௌண்ட்னோ, ஸோ நீங்கள் ஒன் பண்ணலாம். வி ஹாவ் அ ஆஃபர் ரிகார்டிங் த டிமேட் அக்கௌண்ட். ஸோ இன்கேஸ் நீங்கள் எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா we will help you to open the account within 5 minutes and without any charges. In case நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா it will charge you nearly 500 to 600 rupees. But in case you are recharging with us and you are taking an earphone with us, no, so you will be given a benefit up to 500 rupees and without any things and all. You just need to be with us within 5 minutes. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் and you can start accumulating good fundamental companies. So in case you are having any doubt, you need any kind of clarification, ஏதாச்சும் ஒன்று டவுட் இருக்கா, ஏதாச்சும் வேறு எதாவது கேட்கணுன்னா தயவு செய்து இந்த கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் போடுங்க. வி வில் பி ஈகர். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும், நாங்களும் நிறைய கற்றுக்கணும். ஸோ நிறைய கற்றுக்கணும். நீங்கள் டவுட் கேட்போம், அதுக்கப்புறம் நாங்களும் ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம். சரிங்களா? So hope you have liked my video. So in case you have definitely liked me, just do let me know about that in the comment box. I'm going to help you. I'm going to help each and every one of you to grow in your career. நாங்களும் grow பண்ணுவோம், நீங்களும் grow பண்ணுவீங்க. And that is why our page name is Let's Grow Together. Okay? So hope you will support us. So thank you so much. In case you have liked this video, please do like and subscribe our channel as well. We are going to grow together. Have a fine day.